மக்களே, இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் சாப்டர் 2 ப்ளே பண்றோங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஒரு சின்ன இன்ட்ரோவோட வீடியோக்குள்ள போயிடலாங்க. இவனுக்கும் இந்த ஐஸ்கிரீமுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எதுக்காக கிட்னாப் பண்றான்? இன்னைக்கு 2வது நாள். என்னங்க வெளியே யாரோ சிரிக்கிற சவுண்ட் கேக்குது? ஏங்க அவன் தாங்க இது. நான் விளையாட போறேன், எனக்கு ஐஸ்கிரீம் கொடுங்க. ஏன் இப்படி விளையாட்டு காமிக்கிறீங்க? ஹாய் மாதேஷ், விளையாடலாம்னு தான் வந்தேன். என் அண்ணனும் ஃப்ரெண்டும் சீக்ரெட் லேயர்ல இருக்காங்க. சம்திங் இந்த டைம்ல நம்மள எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. உன்னை விட என்னதான் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. என்ன ஐஸ்கிரீம் வண்டியே குறுகுறு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க, புடிச்சிட்டான். எதிர்பார்த்த மாதிரியே புடிச்சாச்சு. ஐயோ, இதோட 2வது கிட்னாப் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்றதுன்னு வேற தெரியலையே. டேய், இவ்வளவு சொல்லியும் திரும்பி வந்திருக்கல்லடா, உன்னை விட மாட்டேன்டா. பாத்தீங்களாங்க, 2வது பலியாடு மாட்டிக்கிச்சிங்க. இப்போ கயிறு கூட இல்லைங்க, இந்த பெட்ஷீட் தாங்க நம்ம போட்டு கீழே இறங்கணும். சரி வாங்க பாத்துக்குவோம். ராடு பாத்தீங்கன்னா நம்ம பேச்சே கேட்காம திரும்ப வந்திருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு சம்திங் அவன் ஏதோ பிளானோட தான் வந்திருக்கான், நல்லா தெரியுது. சரி, என்ன ஆனாலும் பாத்துக்குவோம். இன்னைக்கு நம்ம எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாத்தி ஆகணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கீழே இறங்கிட்டு ராடு எங்க இருக்கான்னு முதல்ல போய் பார்ப்போங்க. முதல்ல அவனை போட்டு தள்ளுருவோங்க. இப்ப நம்ம முக்கியமா ஒன்னு எடுக்கணுங்க. மேப் நம்ம முக்கியமா எடுத்தே ஆகணுங்க. இப்ப அப்படியே நம்ம வேன்ல போய் வச்சுட்டு முதல்ல நம்ம சர்க்கஸுக்கு போய் சுத்தி பார்க்கலாங்க. அங்க நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருள் எடுக்கணுங்க. சரி, இப்ப நம்ம வேன் நின்னதும் அப்படியே இறங்கிடலாங்க. அவ்வளவுதாங்க, இதுக்கப்புறம் இறங்கிடலாங்க. ரைட்டுங்க. இப்போ நம்ம முதல்ல போயிட்டு நம்ம சீக்ரெட் லேயருக்கான டோக்கனை கண்டுபிடிக்கணுங்க. அது எப்படியோ கீழே இருக்கிற குப்பை தொட்டியில தாங்க எதுலையாவது கிடக்கும். சரி வாங்க, நம்ம போயிட்டு முதல்ல அதை எடுப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் செக் பண்ணுவோங்க. இதை நம்ம கொஞ்சம் வேகமாக எடுக்கணுங்க, இல்லைன்னா ராடு போய் பார்த்துறானா தொல்லையா போயிடுங்க. இது வரைக்கும் பார்க்கலங்க, அவ்வளோதாங்க, எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம சீக்ரெட் லேயருக்குள்ளேயே போயிடலாங்க. நான் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணனா, அதனால ஏரோ மார்க் வேற காட்டுதுங்க. சரி விடுங்க. மக்களே, இந்த பையனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம போய் புதுசா பார்க்க போற ஃப்ரெண்டை பார்க்கலாங்க. மக்களே, இந்த பையன் தாங்க நம்ம புதுசா பார்க்க வந்த ஃப்ரெண்டு. சரிங்க, அப்படியே வந்துட்டு நம்ம பேச வேண்டியதை பேசிட்டு பொருள் எடுக்க போயிடலாங்க. நீங்க வர்றப்பயே எனக்கு தெரியும்டா, என்னன்னு பாத்துக்கலாம்டா. எனக்கு தேவை, எனக்கு ஒரு சென்ட் பாட்டில் வேணும்டா. அதை நீ எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா நான் உனக்கு ஒரு சாவி தரேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரப்பர் இருக்கும், அதை எடுத்துட்டு போ. சரி, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வந்து ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்லிட்டான். இப்போ நம்ம அவன் சொன்ன முக்கியமான அந்த சென்ட் பாட்டிலை நம்ம கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுக்கணுங்க. அதை வச்சு அவன் என்ன செய்ய போறான்றதெல்லாம் எனக்கு சுத்தமா தெரியல. சரி வாங்க, என்னாலும் பரவாயில்ல பார்த்துப்போம். ஏங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்த ஒண்ணு மறந்துட்டேங்க. சரி, இப்ப நம்ம அதை முடிச்சுட்டு போயிடுவோம். ராடு பையன் மட்டும் வராம இருந்தா போதும், நம்ம ஈஸியா முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனா நான் ராடை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லைங்க, எனக்கு வேற சந்தேகமா இருக்குங்க. சரி வாங்க, நம்ம டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ளார போயிடுவோம். சரி, நானாலும் பரவாயில்ல, ஓபன் பண்றோம். ஏங்க, ராடு இங்க தாங்க இருக்கான். அப்பயே நினைச்சேங்க, ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்குள்ள போய் பதுங்கிக்கலாங்க. ஏங்க, இவன் வேற சிரிக்கிற மாதிரி எல்லாம் சவுண்ட் கேக்குதுங்க. என்னங்க இவனை காணும்? எங்க தோ வராங்க? ஏங்க, அவ்வளவுதாங்க, முடிஞ்சுங்க. என்னங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து இப்படி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இப்ப கண்டிப்பா முடிச்சிருவோம். அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள இப்ப நம்ம இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆகணுங்க. இப்போ அதுக்கான வழியை நம்ம முதல்ல தேடுவோம். ஃபர்ஸ்ட் டிராவல பாத்தீங்கன்னா பொட்டி இருக்கு, அதுல ஒண்ணுமே இல்ல. தெரியுங்க, இவனு இப்படிதான் பண்ணுவாங்க. சரி, 2வது டிராவல பாக்கலாங்க. எங்க இதுல ஏதோ ஒரு சாவி இருக்குதுங்க. ஆமாங்க, இப்ப நமக்கு அந்த சாவி தாங்க வேணும். அதை தாங்க இப்ப நம்ம எடுக்கணுங்க. அதை வச்சுதாங்க நம்ம வெளில ஓபன் பண்ணிட்டு போக முடியும். அவ்வளவுதாங்க, எடுத்தாச்சுங்க. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம போயிட்டு எமர்ஜென்சி டோரை போய் ஓபன் பண்ணலாங்க. இங்க எங்கேயோ ராடு சிரிச்ச மாதிரி கிடைச்சு. எங்க தாங்க நிக்கிறான். எங்க இதாங்க நமக்கு சான்ஸ். வேகமா போய் ஓபன் பண்ணிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடலாங்க. வெளியே வந்தாச்சுங்க. இப்ப அப்படியே பொறுமையா போய் பார்க்கலாங்க. எங்க வராங்க, பாத்துட்டாங்க. அவ்வளவுதாங்க, போயிட்டே இருப்போங்க. இப்ப மட்டும் நம்ம அவங்க கண்ணில் மாட்டவே கூடாதுங்க, அப்படியே போயிடுவாங்க. உள்ளார பதுங்கிக்கலான்னு பார்த்தா ஒரு இடமும் பதுங்குற மாதிரி இல்லைங்க, அதனால நம்ம போயிடுவோங்க. இதெல்லாம் எதுவும் சரிப்பட்டு வராதுங்க. நம்ம வேனை சுத்த வேண்டியது தான் பார்த்தேன். சரி ரைட், இங்க வர்றதுக்குள்ள அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. சரி விடுங்க, அதுவும் ஒரு வகையில நமக்கு நல்லதுதான். அப்படியே நம்ம போயிட்டு இவன் எந்த டைரக்ஷன்ல வரான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஏங்க, இவன் இன்னும் நின்றுகிட்டு தாங்க இருக்கான். நம்ம இப்ப இந்த குடோனுக்குள்ள போயிட்டு ஒரு கட்டிங் பில்லர் எடுக்கணுங்க. அப்படியே ஓபன் பண்ணி எடுத்துருவோங்க. அவ்வளவுதாங்க, கட்டிங் பில்லரை நம்ம எடுத்தாச்சுங்க. இப்போ அவன் வரானான்னு பார்த்துட்டு பொறுமையா போகுங்க. இப்போ அவன் வேற எங்க இருக்கான்னு தெரியலங்க. எங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டாங்க. அப்படியே நம்ம பொறுமையா போய் பார்ப்போங்க. இந்த இடத்துல அவன் இல்லைன்னா பரவாயில்லங்க. அவ்வளவுதாங்க, அவன் இந்த இடத்துல இல்லைங்க, அதோ தாங்க போயிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம பொறுமையா போய் ஓபன் பண்ணிடலாங்க. சரி, அவ்வளவுதான், வந்தாச்சுங்க. இப்போ ஓபன் பண்ணி அந்த கேண்டில் எடுத்துடலாங்க. எங்க அவன் பார்க்கலங்க, அப்படியே எடுத்துருவோங்க. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம எப்படியாவது நம்ம வேனுக்கு போகணுங்க.
இப்போ அவனை டைவர்ட் பண்ணாதாங்க கரெக்டாக இருக்கும். நம்ம அவனை டைவர்ட் பண்ணால் அவன் நம்மளை துரத்திக்கிட்டு தாங்க இருப்பான். நம்ம இப்படி சுற்றி அப்படியே வேனுக்கு பார்க்குங்க. தாங்க போகிறோம், அவ்வளோதான் வந்தாச்சுங்க. சரி, நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறது சிமெண்ட்ரி. நம்ம சிமெண்ட்ரியில் போய் அந்த கேண்டிலை ஃபஸ்ட்டு வச்சுருவோங்க. இந்த இடத்துல இப்போ ராட் இல்லைங்க, நம்ம கேண்டிலை வச்சுட்டு அப்படியே ஹைட் ஆகிக்குவோங்க. சரி, அப்படியே கேண்டிலை வச்சாச்சுங்க. இப்போ அப்படியே பின்னாடியே வந்து இந்த இடத்துல பதுங்கிக்குவோங்க. இங்கே பதுங்கினா கண்டிப்பாக ராடு பார்த்துருவான் தெரியும். அதனால் நம்ம அண்ணாட சைடு போய் பார்க்கலாங்க. சரி, இங்கே பார்க்கலாங்க. இந்த இடத்துல பதுங்கினாலும் ராடு என்ன பண்ணுறான்னு பார்க்க முடியாதுங்க. ஏங்க ஃபஸ்ட்டு ராடு எங்கே இருக்கானே தெரியலங்க. முதல்ல அவனை போய் பார்ப்போங்க. ஏங்க தேதாங்க வரான். சரி, இவன் வேற இப்போ நம்ம பார்த்துட்டாங்க. நம்ம வேகமாக போய் பதுங்கிக்குவோங்க. இதுதாங்க அதுக்கு எல்லாத்தோட சரியான இடம். சரி, ராடு வரட்டுங்க. என்னங்க அவனை இன்னும் காணும், வந்திருப்பானே, இதோ வராங்க. இவன் வர ஒரு மாதிரியாக வராங்க. ஒரு வேளை நம்மளை பார்த்துருப்பானோ. சரி, ரைட்டு, அங்கேயே தாங்க நிற்கிறான். இப்போ அவன் கண்டிப்பாக இங்கே வந்தே தாங்க ஆகணும். வந்துடுறா அவ்வளோதாங்க வராங்க. இப்போ அவன் வர்றதை பார்த்தா கேண்டில பார்த்துட்டாங்க, அவ்வளோதாங்க. சரிங்க, இப்போ அவன் கேண்டில பற்ற வைக்கிட்டோங்க, அவ்வளோதாங்க. உங்களில் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், அவன் யாருக்கு கேண்டில் பற்ற வைக்கிறான்னு. இது ஒரு சில பேருக்கு தெரியும், தெரியாதவங்க பார்த்துக்கோங்க. கேண்டில் பற்ற வைக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து அவங்களோட ஃபாதருக்கு தான். அப்படி அவங்க ஃபாதருக்கு என்ன ஆச்சுன்னா, இவங்க சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா ரோட் கிராஸ் பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ஈவில் நான் கூட இருக்கிற ஒரு லேடி பார்த்தீங்கன்னா திட்டம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்கள ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா ராடு வந்து அவங்க அப்பாவோட மாஸ்கை போட்டுக்கிட்டு போகிறான். சரி, இதுக்கப்புறம் என்னன்றதை நம்ம போக தெரிஞ்சுக்குவோங்க. இப்போ அடுத்த இடத்துக்கு இப்போ நம்ம போகலாமாங்க. இப்போ சர்க்கஸுக்கு போயிடலாங்க, அவ்வளோதான் வந்தாச்சுங்க. இங்கே நம்ம முக்கியமான ஒன்று முடிச்சே வந்து ஆகணுங்க. அதுக்குள்ளதான் ராடு பையன் வந்து எல்லாத்தையும் இங்கே எடுத்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம முடிச்சிருவோம். மேலே போகிறது மட்டும்தாங்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா ராடு மேலே தாங்க இருப்பான். எல்லா நேரமும் இருப்பான்லாம் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு நேரத்துக்கு இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் பார்த்து போவோங்க. சரிங்க, நம்ம வீட்டு மேலே வந்து சுற்றி முற்றி பார்த்தாச்சு, யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. டோரை ஓப்பன் பண்ணிடலாமாங்க. சரி, என்னாலும் பரவாயில்ல, ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிடுவோங்க. அவ்வளோதாங்க வந்தாச்சுங்க. இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ணாண்ட போவோங்க. ஒரு ஹேங்கர் இருக்குங்க, அதை தாங்க நம்ம இப்போ எடுக்கணும். அதை எடுத்து தாங்க மேலே போட்டு எப்படி இந்த ஜிப் லைனில் போகிற மாதிரி போகணுங்க. இந்த ஒருக்கு பார்த்தீங்களாங்க, இந்த ஹேங்கர் தாங்க. இந்த ஹேங்கரை இப்போ நம்ம பார்த்து அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே பொறுமையாக எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அப்படியே இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. அதுக்குள்ளே இந்த ராடு வராமல் இருந்தால் போதுங்க. சரி, ரைட்டு, அப்படியே பொறுமையாக அப்படியே இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கே வந்துட்டாங்க. நல்ல வேலைங்க, அந்த வாட்டி அவன் நம்மளை பார்க்கலங்க. இப்போ மட்டும் கொஞ்சம் அவசரமாக ஓப்பன் பண்ணியிருந்தோம், அப்படியே அவ்வளோதாங்க. நம்ம கதையை ராடு முடிச்சிருப்பாங்க. இப்போ அவனை இங்கே வரட்டுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போயிடுவோங்க. இந்த நேரம் தாங்க கொஞ்சம் பதட்டமாக இருக்குங்க. பின்னாடி மட்டும் வராமல் இருந்தாலும் போதுங்க, அப்படியே நம்ம மேலே வந்துடலாங்க. இப்போ அந்த லேடரை பிடிச்சி அப்படியே மேலே ஏறிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மேலே வந்தாச்சுங்க. இப்போ அப்படியே கனெக்ட் பண்ணிடலாங்க. சரிங்க, இப்போது கரெக்டாக லைனை பார்த்து கனெக்ட் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, பண்ணியாச்சுங்க. இப்போது கரெக்டாக ஸ்லைட் பண்ணிவிட்டு போய் இறங்கிடுற. அவ்வளோ எங்கே இப்போ ஒரு வழியாக நம்ம வந்தாச்சுங்க. சரி, ரைட்டு, அப்படியே இந்த வண்டியை நம்ம லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு கீழே ஒரு டெனல் போவோங்க. அப்படியே நம்ம அது உள்ளே இறங்கணுங்க. அப்படியே இந்த மூடியை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பொறுமையாக உள்ளே இறங்கிடலாங்க. அவ்வளோதான், உள்ளே வந்தாச்சுங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குங்க. அதை நம்ம ஓப்பன் பண்ணி சிலிண்டரை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பொருள் வச்சுருப்பாங்கங்க. என்னங்க இதில் இல்லைங்க. சரி விடுங்க, நம்ம வேற இடத்துல போய் தாங்க பார்க்கணும். அப்படியே நம்ம இந்த குடோன் வழியில் போயிடலாங்க. இந்த இடத்துக்குள்ளே தாங்க நமக்கு சிலிண்டர் கிடைக்கும். எப்படியோ நம்மளால் இப்போ எடுக்க முடியாது. ஒரு டைம் அப்படியே அந்த வழியில் தான் போகிறோம், பார்த்துப்போம். நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. இதோ இதுக்குள்ளே தாங்க இருக்குது சிலிண்டரு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோங்க. இந்த சிலிண்டரில் தாங்க நம்ம கிளாக்கை வச்சு வெடிக்க வைக்கணுங்க சிமெண்ட்ரியில். சரி, இப்போ நம்ம மேலே போயிடுவோங்க. நாங்கள் போக முடியல, சிட்டிங்கில் இருந்ததுங்க, பார்க்கல. சரி, இப்போ நம்ம மேலே வந்தாச்சு. இப்போ இந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் போகலாங்க. திறக்கிறப்ப கரெக்டாக ராடு பை என்ட்ரி கொடுத்துடக்கூடாதுங்க. சரி, இப்போ நம்ம லாக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளில போவோம். ராடு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், திறந்தாச்சு. இப்போ நம்ம வெளியில் போயிட்டே இருப்போங்க. இப்போ நம்ம அடுத்தது அந்த சிலிண்டருக்கு ஓப்பன் பண்ணுற அந்த எக்யூப்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிற வேலையை பார்ப்போங்க. அது அதிகமாக இந்த சினிமா பிளேஸில் தாங்க இருக்கும். சரி, நம்ம இதை சுற்றி முற்றி பார்க்கலாங்க, எப்படியாவது கிடச்சிருங்க. கரெக்டாக இந்த ட்ரக்குக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குங்க. நம்ம இந்த பாக்ஸில் ஓப்பன் பண்ணி பார்ப்போங்க. எங்கே உள்ளே இருக்கா என்னங்க? இல்லைங்க. சரி, நம்ம இன்னொரு பாக்ஸ் ஒன்று இருக்குங்க. நம்ம இந்த காருங்களில் ஒரு முக்கியமாக ஒன்று சென்ட் பாட்டில் பார்த்துருப்போங்க. நம்ம அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்குவோங்க. இந்த காரில் தான் இருக்கிற மாதிரி காமிக்குது. சரி, இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் உள்ள இருக்கா இல்லையான்ட்டு. ஓப்பன் ஆகிடு. ஆமாங்க, இதில் தாங்க இருக்குது. சரி, இப்போ நம்ம அப்படியே அந்த சென்ட் பாட்டில் அப்படியே நைஸாக எடுத்துகிட்டு போயிடுவோங்க. சரி, நாங்கள் இதை வரை எடுக்க முடியல. எங்கே? சரி, இந்த பொட்டியில் என்னமோ இருக்கிற மாதிரி காமிக்குது.
சரி இது பொட்டிலங்க. சரி நம்ம சென்ட் அப்படியே பொறுமையாக அப்படியே எடுத்துகிட்டு போகலாங்க. எங்கே எடுக்க முடியல எடுத்தாச்சுங்க. சரி இப்போ நம்ம போயிடுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ராடு எங்கே இருக்கான்னு வேற தெரியலங்க. இங்கே வர படம் பயங்கரமாக ஓடுது போல இருக்குதுங்க. சவுண்டே கேட்கல. ஒரு வாட்டி அவன் நம்மளை பார்த்தா கூட ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று ஓடும் பாருங்களாங்க. அது ஒரு வாட்டி கேட்கவே மாட்டேங்குதுங்க. சரி விடுங்க. இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது, ஆனால் இதில் இல்லை. இதுக்கப்புறம் நம்ம அந்த சென்ட்டை நம்ம ட்ரக்கில் போட்டு போயிட்டு இன்னொரு இடத்துல போய் பார்க்கலாங்க. இங்கே வந்தாச்சு, ஆனால் இங்கே பாக்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம அண்ணாண்ட சைடு போய் பார்ப்போங்க. அப்புறம் இங்கே தாங்க இங்கேயோ இன்னொரு பாக்ஸ் இருக்குங்க. ஆமாங்க, தோருக்கு பாருங்க, தோ நமக்கே காமிக்குதுங்க. சரி இதில் இருந்தால் தாங்க லாஸ்ட்டாக, அவ்வளோதாங்க, இதில் தாங்க இருக்குது. சரிங்க இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு வேனுக்கு போயிடலாங்க. சரிங்க, ராடு போய் அண்ணன் வரலங்க. நம்ம இப்படியே நம்ம பொறுமையாக போயிடுவோங்க. எங்கேயாவது குறுக்கால வந்துட போகிறாங்க. எங்கே போகிறதுக்கு வேறு பயமாக தாங்க இருக்குது. அப்படியே நம்ம பார்த்து பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணி போய்ப்போங்க. இதே தாங்க போகிறோம் ராடு. ஏங்க அதோ போயிட்டு தாங்க. ரைட்டுங்க, நம்ம இப்போ அப்படியே வேனில் அப்படியே ஏறிக்குவோங்க. இப்போ நம்ம அடுத்ததாக போக வேண்டிய இடம் என்ன தெரியுமாங்க? சர்க்கஸுக்கு தாங்க இப்போ நம்ம போகணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம சிலிண்டர் பார்த்தோம்லங்க, இந்த டூலை வச்சு தாங்க நம்ம அதை ஓப்பன் பண்ணி எடுக்கணும். சரி இப்போ நம்ம இந்த கேட்டை திறந்துட்டு அப்படியே உள்ளார போயிடலாங்க. இப்போ இந்த டனலுக்குள்ளே அப்படியே கீழே இறங்கணுங்க, இந்த அண்டர் கிரவுண்டுக்குள்ளே. சரி இறங்கியாச்சுங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கபோர்டை ஓப்பன் பண்ணோம்னா சிலிண்டர் எடுத்துடலாங்க. பார்த்தீங்களாங்க, இந்த சிலிண்டர் தாங்க இப்போ நம்ம எடுத்தே வந்து ஆகணுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுங்களாங்க. இந்த ஸ்க்ரூவை நம்ம பொறுமையாக லூஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக எடுத்துடலாங்க. சரி இப்போ ஃபஸ்ட்டு ஸ்க்ரூவை பண்ணியாச்சு, இப்போ ரெண்டாவதையும் பண்ணியாச்சு, இப்போ அடுத்து மூணாவதுங்க. இப்போ மூணாவதையும் பண்ணியாச்சுங்க. இப்போ அடுத்து லாஸ்ட்டாக நாலாவது இப்போ பண்ணிடலாமாங்க? எங்கே இது வேறங்க. சரி விடுங்க, இப்போ நாலாவதையும் இப்போ நம்ம லூஸ் பண்ணிடணுங்க ஒரு வழியாக. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு முடிச்சாச்சுங்க. சரிங்க இப்போ நம்ம அப்படியே இந்த சிலிண்டரை தூக்கிட்டு அப்படியே நம்ம மேலே போயிடுவோங்க. இந்த வாட்டி நம்ம பார்த்து மேலே போகணுங்க. ஏன்னா அவங்க பையன் வந்தாலும் வருவாங்க ராடு. அவங்கிட்ட நம்ம மாட்டிக்காமல் எப்படியாவது நம்ம வேனுக்கு போகணுங்க. எப்படியோ நம்ம மேலே ஏறியாச்சுங்க. இப்போ இந்த டோருக்கு பக்கத்தில் அப்படியே பொறுமையாக போயிடலாங்க. நம்ம ரொம்ப பார்த்து சேஃபாக போக வேண்டியது இந்த ஒரு இடம் தாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவன் எப்போ வருவானே சொல்ல முடியாதுங்க. சரி ரைட்டு, இப்போ நம்ம வெளில வந்தாச்சு. அப்படியே நம்ம பொறுமையாக நம்ம வேன் கிட்ட போயிடலாங்க. சரிங்க இப்போ நம்ம வேன் கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக போக வேண்டிய இடம் தான் கேட்டிங்கன்னா சிமெண்ட்ரி தாங்க. இப்போ நம்ம போயிட்டு இந்த சிலிண்டரை நம்ம இந்த ஒரு இடத்துல வைக்கணுங்க, வச்சுட்டு வந்துடுவோங்க. இடம் பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக இருக்குங்க. அப்படியே நம்ம இந்த இடத்துல சிலிண்டரை அப்படியே வச்சிடலாங்க. சரிங்க இப்போ நம்ம ஏங்க ராடு வந்துட்டாங்க. ஏங்க இப்போ பின்னாடி வழியில் தாங்க, இந்த வழி தாங்க போகணுங்க. இப்போ அப்படியே எங்க எதிர்பார்க்காத டைமில் கரெக்டாக வந்து என்ட்ரி கொடுக்குறான் பாருங்க. எங்க சரிங்க, இங்கே என்னமோ காயின் மாதிரி இருக்குங்க. இது எதுக்குன்னு தெரியலங்க. அப்படியே நம்ம எடுத்துக்குவோங்க. சரி இப்போ நம்ம வரானான்னு பார்த்துட்டு எங்க வந்துட்டாங்க, அப்படியே நம்ம முன்னாடி சைடு போயிடுவோங்க. ஏங்க இப்போ நம்ம அப்படியே பொறுமையாக வேனுக்கு போவோங்க. இல்லைங்க இங்கே ஒரு சாவி ஒன்று இருக்குங்க. ஆமாங்க, இதை அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம போயிடுவோங்க. இப்போ நம்ம சர்க்கஸ்க்கு தாங்க போகணும். சரிங்க இப்போ அப்படியே வந்து வேனில் ஏறிடுவோங்க. சரிங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சென்ட்டை கொடுத்துடலாமா, இல்லைனா போயிட்டு ஃபிஷ்கி ஓப்பன் பண்ணிடுமா? சரிங்க ஃபஸ்ட்டு நம்ம போய் ஃபிஷ்கியே ஓப்பன் பண்ணிடுவோங்க. இப்போ அப்படியே கிளம்பிடுவோங்க. சரி இப்போ நம்ம வேகமாக போய் ஃபிஷ்கியை ஓப்பன் பண்ணிடுவோங்க. ஏன்னா ராடு பையன் எங்கே வேணாலும் இருப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வேலையை முடிச்சுக்கிட்டோம்னா அடுத்து சென்ட் பாட்டில் கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. சரி இப்போது டோரை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளார போயிடலாமாங்க? அவ்வளோதான், டோரை ஓப்பன் பண்ணியாச்சுங்க. உள்ளாரையும் வந்தாச்சுங்க. இப்போது கரெக்டாக இந்த ரெண்டாவது ட்ராவை ஓப்பன் பண்ணோம்னா உள்ளார ஒரு ஃபுட்டு இருக்குங்க. அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவோங்க. எங்கே இது வரை எடுக்க முடியல, என்னங்க இது வேற. இப்போ எடுத்தாச்சுங்க. அப்படியே நம்ம வந்த மாதிரியே பொறுமையாக போயிடுவோங்க. ராடு இன்னும் வரலங்க. எங்கே போயிடலாங்க. இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்படியே கீழே இறங்கிடுவோங்க. சரிங்க இப்போ அப்படியே நம்ம பொறுமையாக போயிட்டே இருப்போங்க. அவ்வளோதாங்க, இது வரைக்கும் ராடு நம்மளை பார்க்கலங்க. அப்படியே நம்மளும் பொறுமையாக வந்துடுவோங்க. அவ்வளோதான், வேன்கிட்டையும் வந்தாச்சுங்க. சரிங்க இப்போ அப்படியே நம்ம நேராக அப்படியே சிமெண்ட்ரிக்கு போய் நம்ம பூனைக்குட்டிக்கு நம்ம ஃபிஷ் ஃபுட்டை போட்டு வந்துடுவோங்க. சரிங்க இப்போ ஃபுட்டை வச்சிடலாமாங்க? வச்சாச்சுங்க. இப்போ இந்த பூனைக்குட்டி வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே வெயிட் பண்ணுவோங்க. நாங்கள் சவுண்டு இது பூனைக்குட்டி வந்துருச்சுங்க. சரிங்க இப்போ நம்ம அப்படியே தூக்கிக்கலாமாங்க? இப்போ அப்படியே நம்ம வேனுக்கு போயிடலாங்க. இப்போ நம்ம இந்த பூனைக்குட்டியை ஒரு இடத்துல நம்ம வைக்கணுங்க. சரிங்க இப்போ நம்ம சினிமாவுக்கு போயிடலாமாங்க? அவ்வளோதாங்க, இப்போ நம்ம சினிமா கிளம்பியாச்சுங்க. இந்த பூனைக்குட்டியை பத்திரமா இந்த ஹவுஸில் வச்சுட்டு வந்துடணுங்க. ஏன்னா அந்த பூனைக்குட்டியை வச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு கிளாக் கிடைக்குங்க. இந்த கிளாக் தாங்க அது. இந்த கிளாக்கை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டைமரை செட் பண்ணி விட்டோம்னா பாம் அதுவே வெடிக்க ஆரம்பிச்சிருங்க. சரி இப்போ நம்ம அப்படியே நாங்கள் ராடு வராங்க, அப்படியே நம்ம அவன் பார்க்காத மாதிரி நம்ம அப்படியே இந்த சைடில் அப்படியே நம்ம போயிடலாங்க. சரிங்க நம்ம இப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே நம்ம வேனுக்கு போயிடலாங்க. ராடு பைய பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க நேரங்காலம் தெரியாமல் குறுகாலம் வந்துட்டு இருப்பாங்க. சரி அவன் நேராக தாங்க போயிட்டு இருக்கான், கொஞ்சம் கூட திரும்பிடக்கூடாதுங்க. நம்ம அப்படியே அவன் பார்க்கக்குள்ள அப்படியே நம்ம நைஸாக அப்படியே வேனில் ஏறிடுவோங்க. அவ்வளோதாங்க, இப்போ டோரை வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டா போதுங்க. சரி இப்போ நம்ம திரும்பவும் சிமெண்ட்ரிக்கு தாங்க போகிறோம். ஏன்னா அந்த கிளாக்கை நம்ம அந்த எடுத்த சிலிண்டரில் ஃபிக்ஸ் பண்ணணும்லங்க, அதுக்காக. இந்த வாட்டியும் வந்துடக்கூடாதுங்க. அவன் அப்படியே நம்ம பொறுமையாக போயிட்டு அதில் வச்சுருவோங்க. இந்த வாட்டி நம்ம அப்படியே மேட்ச் பாக்ஸையும் எடுத்து பற்ற வச்சு விட்டே போயிடலாங்க.
சரி இன்னாங்க திரும்ப வந்துட்டாங்க, எங்கே ஓப்பன் பண்ணுறா, ஓடுறா எங்கே வர இப்படி தாங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் இதேமாரி போயிட்டு அப்படியே அண்ணாண்ட சைடு பூந்து அண்ணாண்ட போயிடுவோங்க. சரிங்க, அப்படியே பொறுமையாக அண்ணாண்ட போயிட்டு அப்படியே வேனில் போயிட்டோன்னா அப்படியே மேட்ச் பாக்ஸ் எடுத்து பற்ற வச்சிடலாங்க. இன்னாங்க இது வேறங்க. சரி நம்ம அண்ணாண்ட வந்தாச்சுங்க, அப்படியே நம்ம போயிடுவோங்க. சரிங்க, வேன் கிட்ட வந்தாச்சு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வேனுக்குள்ளே தாங்க போகிறோம். எங்கே அப்படியே பொறுமையாக அப்படியே உள்ளே வந்து இதுதாங்க மேட்ச் பாக்ஸ் அப்படியே எடுத்தாச்சுங்க. இப்போ ராடு வரானான்னு பார்த்துக்கிட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பற்ற வச்சிடலாமாங்க. அவ்வளோதான், வச்சாச்சுங்க. இப்போ எங்கே திரும்ப ஒரு ராடு வந்துட்டாங்க. எங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, இன்னும் கொஞ்சம் தான் முடிச்சிருப்பாங்க நம்மளை. பரவாயில்லைங்க, நம்ம ஓரளவு லக்கி தாங்க. அவ்வளோதான், பிளாஸ்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம அப்படியே அண்ணாண்ட சைடு போயிட்டு என்ன ஆயிருக்குன்ட்டு பார்க்கலாங்க. ராடு பையவரனும் துரத்திக்கிட்டு தான் இருக்கான் போல இருக்குதுங்க. சரிங்க, இப்போ அப்படியே பொறுமையாக நம்ம அப்படியே அண்ணாண்ட போய் என்ன ஆயிருக்குன்ட்டு பார்க்கலாங்க. இந்த சைடு நம்ம போனாங்க, ஏன்னா ராடு வர இப்போ தாங்க நம்மளை பார்த்தா பிடிச்சிட போகிறாங்க. சரி, இப்போ நம்ம முக்கியமான ஒரு ஸ்பாட்டுக்கு போகணுங்க. அது என்னன்னா அந்த பர்ஃப்யூமை நம்ம ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்துருந்தோம்லங்க, அவங்ககிட்ட போய் கொடுக்கணுங்க. இப்போ நம்ம சர்க்கஸுக்கு போயிட்டு வேகமாக நம்ம கொடுத்துட்டு வந்துடுவோங்க. அந்த நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட தாங்க இருக்குது டோரோடைய ஹேண்டில். இதை கொடுத்தோம் அப்படின்னா அவன் தந்துடுவான்னு தான் சொல்லியிருந்தான். சரி, என்னன்றதை நம்ம உள்ளார போய் பார்ப்போம். வந்தாச்சுங்க. சரி, கொடுத்துருவாங்க. எனக்கு தெரியும் மதேஷ், நீ கரெக்டாக எடுத்துட்டு வந்துடுவேன்னு. இந்த அன்னை கேட்ட டோருடைய ஹேண்டில் வச்சுக்கோ. ஓகே, தேங்க்யூடா. டேய், நீ தான்டா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. சரிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டோரோட ஹேண்டிலும் கிடச்சிச்சிங்க. டேய் தம்பி, போயிட்டு வரேன்டா. டேய், இந்த போட்டியே உன்னோட சிஸ்டரை காப்பாற்றாதாங்கடா. பார்த்தீங்களாங்க, அவன் சிஸ்டரை தான் கிட்னாப் பண்ணியிருக்கான்றது கூட தெரியாமல் நின்றுட்டுருக்கான். சரி விடுங்க, நம்ம பார்த்துக்குவோம். சரி, இப்போ நம்ம சிமெண்ட்ரிக்கு போயிடலாமாங்க. வந்தாச்சுங்க. இப்போ நம்ம நேராக போயிட்டு கேஜிக்கு ஓப்பன் பண்ணிவிடுவோங்க. இந்த வாட்டி அவங்க இல்லைங்க, அவ்வளோதான். மெயின் டோரே நம்ம டேரெக்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல பின்னாடி சைடு இருக்குதாங்க. சரிங்க, இப்போ நம்ம பின்னாடி சைடு போய்ட்டு டோருக்கு ஹேண்டில் போட்டு ஓப்பன் பண்ணிவிடுவோங்க. இதில் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குங்க. இதை ஓப்பன் பண்ணோம்னா அது உள்ளே இருக்குங்க கேஜிக்கு. அப்படியே இப்போ நம்ம எடுத்துகிட்டு சத்தமே போடாமல் எப்படி உள்ளே வந்தோமோ அப்படியே நம்ம வெளில போயிடுவோங்க. அவ்வளோதாங்க, வந்தாச்சுங்க. இப்போ அப்படியே நேராக போயிடுவோங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஒரு வழியாக ஐஸ்கிரீம் சாப்டர் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. சரி, ஓகேங்க. இப்போது லாஸ்ட் நம்ம ரிலீஸ் பண்ணி விட்ருவோங்க. சரி, அவ்வளோதாங்க, நம்மளால் முடிஞ்சதை ரிலீஸ் பண்ணியாச்சுங்க. சரி, இப்போ நம்ம இறங்கவும் போகிறோங்க. இப்படியே நம்ம ரன்னிங்கில் தாங்க இறங்கணும். குதிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. இல்லைங்க, இந்த பொண்ணு குதிக்கவே இல்லை. இல்லை என்னால் குதிக்க முடியாது, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு லைஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காப்பாத்துங்க. அடடா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஏய், ஓ நோ, டேய் இங்க போறா. டேய், உன்னோட சிஸ்டரா? என்ன விட்டுருங்க. என்னது, கிட்னாப்பா? டேய், உன்னை நம்பிதான்டா இருக்கேன். எப்படியாவது காப்பாத்திடுறேன் சிஸ்டரை. டேய் நில்றா. டேய், ஒழுங்கா என்னோட ஆளை திருப்பி கொடுத்துடுறா. டேய், இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தீங்களே. டேய், உன்னை விட மாட்டேன்டா. உன்னை தேடி போடுறது தான்டா என்னோட அடுத்த சேலஞ்ச். இதை வரேன்டா. சரி, ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த கேம்ல பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து உங்களுக்கு பார்ட் 3 வேணா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் ரெடி பண்ணி கொண்டு வரேங்க. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.